வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு ஸ்பீச்சோட முடிவில் ஒரு அம்மா ஒரு சந்தேகம் கேட்டாங்க. குரு கிட்ட எப்படி சரணடைவது, எப்போ சரணடைவது, எவ்வாறு சரணடைவது? என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், அதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கலுக்கு நடுவில் எப்படி சரணடைவது என்று தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். அவங்க கேட்ட கேள்வி உண்மையான எல்லாருக்குமே உரிய ஒரு சந்தேகம்தான். எப்போ குரு கிட்ட நான் சரணடைவது, எப்படி சரணடைவது? இந்த கேள்விக்கு விடையாதான் மகாபாரதத்தில் ஒரு கதையை கேட்டங்க. கிருஷ்ணர் தன்னுடைய பிறவியை முடிச்சுக்க போகிறாரு. அப்போது அவங்க அப்பா கிட்ட போய், தன்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட போய், எனக்கு ஏதாச்சும் என்கிட்ட எதனா வரம் கேளுங்க, நான் இந்த பிறவியை முடிச்சுக்க போகிறேன், நான் வந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய தந்தை சொல்கிறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எப்பவும் இருக்குது, அதுக்கு விட மட்டும் சொல்லிடு, அது போதும் எனக்குன்றாரு. என்ன சந்தேகம்? சூதாட்டம் நடக்கும்போது பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சூதாட்டம் நடக்கும்போது அந்த இடத்துல ஏன் அந்த சூதாட்டம் நடக்க விடாமல் செய்யக்கூடாது, ஏன் அதை நடக்க விட்ட? அது நடந்ததால் தானே திரௌபதி அந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டதால் தானே அவள் மானபகம் செய்ய அங்கே முயற்சி நடந்தது. அப்போது திரௌபதி கைவிரித்து கிருஷ்ணான்னு நிற்கும் போது நீ வந்த உண்மை, நீ வந்த அவங்கள காப்பாற்றின உண்மை. ஆனால் இதெல்லாம் நடந்தது தானே அது நடந்தது, இது நடக்க விடாமல் நீ செஞ்சிருக்கலாமே என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், துரியோதனன் இந்த சூதாட்டத்தை ஆரம்பிக்கும்போது தன்னுடைய மாமா சகுனியிடம் சரணடைந்தார். பரிபூர்ணமாக சரணடைந்தால் எங்கெல்லாம் சரணாகதி அடைகின்றோமோ அங்கெல்லாம் அந்த எந்த நோக்கத்துக்காக சரணாகதி அடைகின்றோமோ அந்த நோக்கம் வென்றுவிடுகிறது. துரியோதனன் ஒரு தவறான பாதையில் இருந்தாலும், தவறான எண்ணம் கொண்டவராக இருந்தாலும், பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற வேகம் கொண்டவராக இருந்தாலும், துரியோதனன் சகுனிடம் சரைந்த க்ஷணமே அவன் தனக்கு தெரியவில்லை, நான் அல்ல என்ற நிலையில் வந்து விட்டார். பரிபூர்ணமாக அந்த நிகழ்ச்சி சகுனியிடம் கொடுத்து விட்டார். இப்போது என்னிடம் ஏதும் இல்லை, எம்டி ஹேண்ட்ஸ் அந்த நிலைக்கு வந்துட்டார். இப்போது பாண்டவரில் பெரியவர் தனக்குள்ளே என்ன நினைக்கிறாருங்க, இறைவா இந்த சூதாட்டம் நடக்குது என்று கிருஷ்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள், என் மாமன் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள் என்று இறைவனுக்கு காவலாக வைத்து விடுகின்றார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், எனக்கு காவலாக என்னையே வைத்த பின் நான் எவ்வாறு அவர்களை போய் உதவுவது? என்னை நகர விடாமல் என்னை வச்சு என் கைக்கு கட்டு போட்டாங்க, அப்போ நான் எப்படி போய் காப்பாற்றுவது? மேலும் துச்சாதனன் திரௌபதியிடம் பேசும்போதோ, நான் அதை கரெக்டான பேரை சொல்கிறேன்னா தெரியலீங்க, பேர் தவறாக தான் மன்னிச்சிடுங்க, ஆனால் கான்செப்ட் இங்கே சொல்கிறேன். துரியோதனனும் துச்சாதனன் 2 பேரில் யாரோ ஒருத்தர் திரௌபதி கிட்ட போய் பேசும்போது திரௌபதி இறைவனை அங்கே வைக்கவில்லை, கிருஷ்ணா என்று அன்று அழைத்திருந்தால் அன்றே இந்த சிக்கலுக்கு முடிவு கட்டியிருப்பேன். திரௌபதி அவளுடைய அறியாமையை முன்வைத்து அவர்களிடம் வாதாடினாள், அவளுடைய அலட்சியத்தை முன்வைத்து அவர்களிடம் வாதாடினாள்.
அவளுடைய உணர்ச்சி வயப்படக்கூடிய குணத்தை முன்வைத்து அவர்களிடம் வாதாடினாள். அங்கு எனக்கு இடமில்லை. ஆனால் என்று தனக்கு ஒரு தீமை நிகழ்த்தப்படுகிறது என்று தன்னுடைய மானத்தை கூட பார்க்காமல் அவள் என்னை அழைத்தாலோ அந்த க்ஷணமே அவளுக்கு காவலாக வந்து விட்டேன். இந்த கதை என்னை பெரிதும் பாதிச்சுதுங்க. அப்போ குருக்கிட்ட எப்படி சரணடைவது? எனக்கு தெரிஞ்சதானுங்களே வாழ்க்கையை வாழ்வதற்கு. எனது வாழ்க்கை பதிவுகளை கொண்ட வாழ்க்கை. நான் வாழும் எனது வாழ்க்கை பதிவுகளை கொண்ட வாழ்க்கை. அப்போ எப்பெல்லாம் நான் என்னை முன்வைத்து செல்கின்றனோ அப்பொழுது என் பதிவுகள் எனக்கு முன்னே சென்று விடுகிறது. எனக்கு முன்னே சென்று நான் யாரை சந்திக்க வேண்டுமோ, யாரிடம் பேச வேண்டுமோ அவர்கள் வழியாக எனக்கு பல காயங்களை கொடுக்கிறது. அப்போது நான் எப்படி தான் நகர்றது? வாயை திறந்தாலே பிரச்சனை வருது. அப்போ நான் எப்படி தான் பேசுறது? இந்த இடத்துல தாங்க குரு நமக்கு பேருதவியாக இருக்கார். அப்போது ஒவ்வொரு க்ஷணமும் குருவை முன்ன வச்சு நம்ம நகர்றது. ஏன்னா நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. அப்படி வாழ தெரிஞ்சாலும் அதை எப்படி நிறைவாக வாழ்கிறதுன்னு தெரியல. எங்கேயோ ஒரு குறைப்பட்ட அறிவு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளுடைய அறிவின் குறைபாடு. அதற்கு காரணம் நம்மை ஆளும் பதிவுகள். எதுக்கு வீணா இதோடு சண்டை போட்டுருப்பானே, எனக்கு வராததை ஏன் வா வா வான்னு கூப்பிடுவானே. சத்தம் இல்லாமல் அமைதியாக குருக்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டா, ஒவ்வொரு நொடியும் குருக்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டா. இப்போ நான் வண்டியில் போகிறேன். அப்போ வண்டியில் ஏறும்போது குருவே துணை அப்படின்ற எண்ணத்தோடு நான் அந்த பரிபூர்ணமாக சரணாகதியோடு வண்டி எடுக்கும் போது ஒன்று எனக்கு இயல்பாக இருக்கும் விழிப்பு நிலை கடந்து நிறைவான ஒரு விழிப்பு நிலை கிடைக்கிறது. அப்போ வண்டி ஓட்டும் போது நிறைவாக விழிப்பு நிலையோடு ஓட்டுறதுக்கான தகுதி கிடைக்குது. அது எனக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் எப்போ நான் சரண்டர் ஆகிறனோ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. ஒரு வார்த்தை பேச போகிறேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குருவை நினச்சிக்கிட்டு துரியத்தில் இருந்து அந்த வார்த்தையை பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எதை பேசினா அங்கே தெய்வீகம் பிரதிபலிக்குமோ அந்த வார்த்தையை மட்டுமே பேசுகின்றேன். என் பதிவுகள் அங்கே வெளிப்படுவதில்லை. இதற்காக தான் சாமிஜி கொடுக்குறார், நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார் உன்னை பின் உலகை, கற்றபடி நட கருத்து விழிப்புடன். அப்போது எப்போவுமே விழிப்பு நிலையோட குருவை துணை கொண்டு நானே துரியத்தில் இருக்க மறந்தாலும், நானே ஆகில இருந்து கவனிக்க மறந்தாலும், நானே துரியத்தில் இருந்து சிந்திக்க மறந்தாலும், ஐயா எந்த இடத்துலலாம் நான் ஆகினிலும் துரியத்தில் இருந்தும் ரிசீவ் பண்ணணுமோ கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் என் அறிவாக நீங்கள் நின்று, என்னுடைய ஆற்றலாக நீங்கள் நின்று எவ்வாறு உங்கள் பயிற்சிகளை நான் என் வயமாக்க வேண்டும், என் வாழ்க்கை வயமாக்க வேண்டும் என்ற உண்மையை நீங்களே அறிவில் கலந்து நின்று எனக்கு வழிகாட்டுங்க, வழியாகவே நின்றுடுங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடமும், ஏன்னா நமக்கு வாழ தெரியலிங்க. பல கோடி யுகங்களை தாண்டி அதற்காக தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். தெரிஞ்சிருந்தா பல பிறவிக்கு முன்னமே இந்த பிறவி தொடர் குறைஞ்சிட்ருக்கோம். தெரியாதால தான் நம்ம ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இந்த பிறப்பில் அது பரிபூர்ணமாக வாழணும்னா ஒவ்வொரு நொடியுமே சரணாகதி நிலையில் வாழ்கிறது தான் உகந்ததாகவே அமையும். நம்மளை மட்டும் விட்டுறக்கூடாது இல்லைங்களா? நான் நினைக்கும் நான் என்ற அந்த அகந்தை மட்டுமே முன்ன வச்சிடக்கூடாது. அதை வச்சா அது எல்லா பதிவுகளும் இழுத்து விட்டுரும். என் பதிவுகள், சமுதாய பதிவுகள், பிரபஞ்ச பதிவுகள் எல்லாத்தையும் இழுத்து விட்டுறது. அப்புறம் நடுவில் தத்தளிக்கிறோம், என்ன பண்ணுறது தெரியாமல். அப்போது நான் என்னை என் அகம்பாவத்தை முன்ன வைத்து நகர்வதற்கு முன் குரு என்ற அந்த பேரறிவை முன்னம் வைத்து செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள்,
சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்துமே தெய்வீகமயமாகும். இன்னும் வேற என்ன வேணும் இப்பேறு பெற்ற பின்னர்? இதுதான் நம்ம வாழ்க்கையே சரணாகதியோடு வாழ்ந்துட வேண்டியதுதான். எப்போ எங்கேன்னா அப்போ அந்த க்ஷணத்தில் நான் சரணாகதியோடு வாழணும், நான் சரண்டர் ஆகணும்னு மறந்து போயிடுவோம். அறியாமையால் மறந்து போயிடுவோம். பேசிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், பேசிட்டு சிக்காயிடுவோம். இதெல்லாம் தேவையாங்க? ஐயோ அப்போவே நான் பெட்டராக இருந்திருக்கலாமே, இதெல்லாம் தேவையா? இல்லைங்க. வந்துட்டார் குரு, ஆட்கொண்டு விட்டார். இனிமேல் நமக்கு என்ன பயம், என்ன தயக்கம், என்ன அச்சம்? கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடலாங்க. நம்ம அறிவை, அந்த அறிவை சார்ந்த வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடலாங்க. குருவே அறிவாய் நிறைந்து நின்று உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்தும் பேராற்றலாக அவரே அமையட்டும்னு அப்படியே சரண்டர் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையில் எத்தனை சிக்கல் வந்தாலும் அதோடு ஊடுருவி எப்படி வெளியே வர்றது, அந்த யுக்தி இயல்பாகவே நமக்கு கிடச்சிடுங்க. இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? நன்றிகள். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.